கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 6 தக்ஷகாண்டம். அதில் 40 தீவுகள் கடல்கள் வர்ணனை. பிரிய விரதனின் மகனான தியுதி என்பவன் இதற்கு அரசனாக இருந்து 7 பிள்ளைகளை பெற்றெடுத்தான். அவன் அந்த 7 பிள்ளைகளுக்கும் தன்னுடைய தீபத்தை 7 பங்குகளாக பிரித்து கொடுத்தான். இந்த தீபத்தில் திமிரம், சுரபி, வாமனம், விருத்தகம், சம்யக்தடம், துந்துபி, புண்டரீகம் முதலான 7 மலைகளும், குமுதை, சுபரி, தாத்ரி, யாமா, பௌண்டரீகா, மனோபமை, சந்த்யை முதலான 7 புனித நதிகளும் உள்ளன. இந்த தீவை 16 லட்சம் யோசனை விஸ்தீரமுள்ள கருப்பஞ்சாற்று கடல் சூழ்ந்திருக்கிறது. இந்த கடலை சுற்றிலுமுள்ள கோமேதக தீபமானது 32 லட்சம் யோசனை அளவு விஸ்தீரணம் கொண்டது. அதை பிரியவர்தனின் மகனான ஹல்யன் என்பவன் நீதிநெறி வழுவாமல் அரசாட்சி செய்து வந்தான். அவனுக்கு 7 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் தன்னுடைய 7 பிள்ளைகளுக்கும் அந்த தீபத்தை 7 பங்குகளாக பிரித்து கொடுத்து மகிழ்ந்தான். இந்த கோமேதக தீபத்தில் சிம்ஹகம், கிரௌஞ்சம், சலகம், அஸ்தகிரி, உதயகிரி, ஆம்பிகேயம், நம்யகம் முதலான 7 மலைகளும், அயாதி, தேனுகை, புனையை, கபர்தி, சுகுமாரகை, குமாரப்பிரளையை, இக்ஷரிகை முதலான 7 திவ்ய நதிகளும் இருக்கின்றன. இந்த தீவை சுற்றிலும் 32 லட்சம் யோசனை பரப்பளவுள்ள மதுக்கடல் சூழ்ந்திருக்கிறது. இதை சுற்றிலும் உள்ள இடம் புஷ்கர தீபமாகும். இது 64 லட்சம் யோசனை அளவுள்ள விஸ்தீரணம் கொண்டது. பிரிய விரதனின் மகனான சயவனன் என்பவனே இதற்கு அரசனாக விளங்கி வந்தான். அவனுக்கு மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்த 2 புத்திரர்கள் பிறந்தார்கள். அவன் தன்னுடைய 2 புதல்வர்களுக்கும் அந்த தீவை 2 பங்குகளாக பிரித்து கொடுத்தான். இந்த தீவில் விருக்ஷம், மகேந்திரம், வருணம், நீல பர்வதம், வராகம், இந்திரம், மகேந்திரம் முதலான 7 மலைகளும், குடிலை, சிவை, உமை, தரணி, சூமனஸ், சிம்ஹிகை, குமாரி முதலான 7 புனித நதிகளும் இருக்கின்றன. இந்த தீவில் 50 லட்சம் யோசனை அளவுள்ள மற்றொரு மலையும் இருக்கிறது. இந்த தீவில் பிரக்யாதி பெற்ற இந்திரன் முதலான திக்பாலகர்கள் வசித்து வருகிறார்கள். இந்த தீவை சுற்றிலும் 64 லட்சம் யோசனை அளவுள்ள சுத்த நீர்க்கடல் சூழ்ந்திருக்கிறது. இந்த 7 தீவுகளிலும் உள்ள சமுத்திரங்களை சுற்றிலும் மற்றும் 7 மலைகள் மதிற்சுவர்கள் போல் வளைத்து கொண்டு நிற்கின்றன. இந்த 7 தீவுகளும் 7 கடல்களும் மகாமேருவின் ஒரு மையத்தில் இருந்து 2,53,50,50,000 யோஜனை அளவுள்ளதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றிற்கு அப்பால் 10 கோடி யோஜனை பரப்பளவுள்ள பொன்மயமான பூமி பரந்து கிடக்கிறது. அதை சுற்றிலும் சூழ்ந்திருக்கும் இடம் சக்கரவாளகிரியாகும். மிகுந்த கீர்த்தி வாய்ந்த அந்த மலை 10,000 யோஜனை அளவு பருமன் உள்ளதாகும்.
அதற்கும் அப்பால் 127 லட்சம் யோசனை பரப்பளவுள்ள மகா சமுத்திரமானது ஒட்டியானம் போல் வட்டமாக சூழ்ந்து காட்சியளிக்கிறது. அதற்கும் அப்பால் 35 கோடியே 49,40,40,000 யோஜனை பரப்புள்ள கொண்ட இருண்ட உலகம் பரவியிருக்கிறது. அந்தச் சுவரின் கனமோ கோடி யோஜனை அளவுள்ளதாகும். மகாமேருவின் நடு மத்தியிலிருந்து அதன் தெற்குப் புறமாக அண்டச்சுவர் வரையிலுள்ள பரப்பளவானது 50 கோடி யோஜனை தூரமாகும். அந்த மலையின் மற்ற பக்கங்களும் அதே அளவு கொண்டதாகும். மேருமலையின் வடக்கு புறத்தில் அண்டச்சுவரின் அருகில் திருமகள் கடாட்சம் பொருந்திய இன்னொரு கைலாச மலையும் உள்ளது. அங்கே ஸ்ரீ மகாதேவன் பார்வதி தேவியோடு பக்த கணங்களால் வணங்கி வழிபட்ட நிலையில் பரமானந்தத்தோடு வீற்றிருக்கிறார். இதை காப்பாற்றி வரும் ருத்திரர்களோ அண்டத்தின் வெளிப்புறத்தில் இருக்கிறார்கள். இம்மாதிரியாகவே மேலும் அநேக அண்டங்களும் நிரம்பியுள்ளன. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது RKN காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.